ஹலோ எவ்ரிஒன். இருக்கிறதுலே நம்பர் 1 குடிகார யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயன் பைக் தான். எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். ட்ரிப்பு விழுந்துடவே கூடாது. அதாவது எப்படி போதை இறங்கினா ஒருத்தன் வாட்டி எப்படி குடிப்பானோ அதே மாதிரி தான் இவனுக்கும். எப்போ பார்த்தாலும் சரி ட்ரிப்பு வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே தலைவருக்கு டேங்க் ஃபில் பண்ணி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை எடுத்துகிட்டு வரும்போது கண்ணாடி உடஞ்சிருச்சு. நான் பைக்கு ஸ்டாண்ட் போட்டிருந்தேன், சரியாக போடாத கீழே வந்ததில் அந்த கண்ணாடியே நொறுங்கிருச்சு. ஸோ அடுத்து இதுக்காகவும் சர்வீஸ் சென்டர் போக வேண்டியதுக்கு பார்ப்போம். இந்த டியூப்பை வச்சு இதில் பெட்ரோல் ஆட்டையை போட போகிறோம். ஸோ இதில் வந்து டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஆட்டையை போடுவோம். நம்ம பைக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சர்வீஸ் சென்டர் போக போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டையை போட்டுருவானுங்க. 2 டைம் போட்டுருக்கு, 2 டைமே டேங்க்கு கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக இருக்குது. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து உறிஞ்சி எடுத்து சின்ன பைக்கில் பெட்ரோல் இல்லை. ஸோ அதுக்கு போட போகிறோம். பார்த்தாலே தெரியும், நல்லா தழும்ப கிடக்குது. ஸோ இது இப்படியே சர்வீஸ் சென்டர் போனோம்னா சோழியம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதில் வந்து ஆட்டையை போட போகிறோம். ஆட்டையை போட்டு நம்ம வண்டியை தான் ஊற்ற போகிறோம், அது எதுக்கு ஊற்ற போகிறது இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இல்லை, நேற்று கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதை மாற்றதுக்கே மெயினாக போகிறது. அடுத்து ஆயில் சர்வீஸ் மட்டும், வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இதில் இப்போ வரைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஆட்டையை போட்டாச்சு. இது கீழே போயிடுச்சு. 2 லிட்டர் ஆட்டையை போட்டாச்சு. இன்னும் 2 லிட்டர் இருக்குது. நம்ம வண்டி தாங்க. எனக்கு இந்த ஆட்டையை போட்ட பழக்கம் இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது பெட்ரோல் எடுத்தாலே.